இதுதான் என்னோட ஒர்க் ஏரியா. ஸோ வந்து நான் சொன்னேன் இல்லையா, கேரளாவில் வந்து ஒர்க் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் அடித்து எல்லாமே உள்ளே வச்சுருவாங்க அப்படின்னு. நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து இங்கே வந்து ஒர்க் ஏரியாவில் எந்த கபோர்டும் அடிக்கலை. வாஷிங் மிஷின் எல்லோரும் சொன்னாங்க மொத்த மாடியில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மேலே ஒரு ரூம் இருக்குல்ல, அப்போ நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும்னாங்க. ஆனால் டெய்லி வந்து மொத்த மாடியில் ஏறி துணி ஆற போடுறது எடுக்கிறதுன்றதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்காது, என்னால் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஏரியாவில் ஃபிட் பண்ணிட்டேன். எல்லோரும் அந்த துணி வந்து பார்த்திங்கன்னா கழட்டி வாஷிங் மிஷின் போட்டுறாங்க. ஸோ 2 days ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாஷிங்கில் துணி துவைச்சிடுவேன். கதவுக்கு பின்னாடி சீமாறு, இந்த ஒரு சாக்கு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இதோட வாஷிங் மிஷின் தேவையானதெல்லாம் வாஷிங் மிஷின் பின்னாடி வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய செடி வித்து இதெல்லாம் சேலுக்காக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வாட்டர் பாட்டில், அவங்களோட போன வருஷம் பாட்டில், ஒன்று மூடி இருந்தால் இது இருக்காது, அந்த மாதிரியானது. பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு கொண்டு வந்து இங்கே வச்சுருவேன். வெயில் காலம் இல்லை, வெயில் காலமாக இருந்தால் இதெல்லாம் சீக்கிரமாக ஆறி கிடச்சிரும். ஆனால் இப்போ மழை காலன்றனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் ஒரு 1/2 hour 1 hour பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம்